ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஏப்ரல் 6ஓட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மை CGHS ஆப். இந்த ஆப் மூலமா சென்ட்ரல் கவர்மெண்டோட ஹெல்த் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் பத்தி வந்து பெனிஃபிஷியர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். அவங்களுடைய ரிப்போர்ட்டை பத்தி ட்ராக் பண்ணி தெரிஞ்சுக்கிறது, இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா பயனாளிகளுக்கு என்னென்ன சலுகைகள்லாம் வழங்கப்படுது அப்படின்றத பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வந்து இந்த ஆப் மூலமா நம்ம பார்க்கலாம். இது அறிவிச்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தான் வந்து இந்த ஆப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். செனிக்கல் நாட்டினுடைய புதிய பிரதமரா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா உஸ்மான் சாங்கோ. அவர் தான் வந்து செனிக்கல் நாட்டினுடைய புதிய பிரதமர். அந்த நாட்டினுடைய அதிபர் யாருன்னு பாத்தீங்கன்னா பசிரோ டியோமயே ஃபயே. அவர் தான் வந்து யாரு செனிக்கல் நாட்டினுடைய அதிபரா இருக்காரு. ஓகே, புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரைம் மினிஸ்டர் லிஸ்ட்ல நேற்று கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தோமோ அது ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கலாம். இப்போ எகிப்தினுடைய புதிய பிரதமரா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அப்துல் பித்ரே அல் சிசி. நேற்று பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் காங்கோ நாட்டினுடைய முதல் பெண் பிரதமர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜூடித். இந்த புதிய பிரதமர்களோட லிஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா உலக வங்கியினுடைய பொருளாதார ஆலோசனை குழுவில் ரீசெண்டா ஒரு உறுப்பினர் வந்து நியமிச்சிருக்காங்க. அவர் பேர் என்னன்னா ராகேஷ் மோகன் அவர்கள். அவர் தான் உலக வங்கியினுடைய பொருளாதார ஆலோசனை குழுவினுடைய உறுப்பினரா வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. ஓகே, உலக வங்கி பத்தி ஒரு சில டீடைல்ஸ் வந்து நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம். உலக வங்கி எப்போ தொடங்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 1944 தான் வந்து தொடங்கப்பட்டது. அதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வாஷிங்டன்ல இருக்கு. அப்போ உலக வங்கியினுடைய தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அஜய் பங்கா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ். ஏன் அப்படின்னா அஜய் பங்கான்றவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். இவர் தான் உலக வங்கியினுடைய முதல் சீக்கிய தலைவர்னு வந்து சொல்லலாம். அடுத்ததா இந்தியா 1,00,000 மெகாவாட் அணுசக்தி திறனை அடைவதற்கு இலக்காக கொண்டுள்ள ஆண்டு. அதாவது இந்தியாவில் உற்பத்தி செய்யற அணுசக்தி திறன் வந்து 1,00,000 மெகாவாட் அடைவதற்கு அவங்க கோலா வச்சிருக்க ஒரு ஆண்டு எப்போன்னு பாத்தீங்க அப்படின்னா 2047க்குள்ள என்ன பண்ணணும், இந்தியா வந்து 1,00,000 மெகாவாட் திறன் உள்ள அணுசக்தி திறனை உற்பத்தி செய்யணும். தற்போது எவ்வளவு மெகாவாட் இந்தியாவில் உற்பத்தி செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா 8,000 மெகாவாட் தான் வந்து உற்பத்தி செய்யறாங்க. அதனால 1,00,000 மெகாவாட்டை 2047க்குள்ள உற்பத்தி செய்யணும்னு சொல்லிட்டு அது இலக்கா வச்சிருக்காங்க. அணு ஆற்றல் ஆணையத்தினுடைய தற்போதைய தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா AK மோகந்தி அவர்கள் தான். ஓகே, 2047 வருஷம் வந்து இன்னொரு விஷயத்துக்கும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியா வந்து வல்லரசு நாடா ஆவறதுக்காக இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ள ஆண்டும் எதுன்னு பாத்தீங்கன்னா 2047 தான். இந்த இயர் ரெண்டு விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ட். ஒன்னு 1,00,000 மெகாவாட் திறன் உள்ள அணுசக்தி திறனை உற்பத்தி செய்யணும் இந்தியா. இன்னொன்னு வந்து வல்லரசு நாடா ஆவறதுக்காக இலக்காக நியமிச்சிருக்க ஆண்டும் வந்து எது 2047 தான். அடுத்ததா இந்தியாவில் இருக்க அணுமின் நிலையங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா தாராப்பூர். இது வந்து மகாராஷ்டிரால இருக்கு. இதுதான் இந்தியாவினுடைய முதல் அணுமின் நிலையம். எப்போ தொடங்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 1969 தான் வந்து தொடங்கப்பட்டது. ரெண்டாவது எதுன்னு பாத்தீங்கன்னா காய்கா. இது வந்து கர்நாடகால இருக்கு. மூணாவது நரோரா. இது வந்து உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. நாலாவது வந்து கூடங்குளம். இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. அஞ்சாவது பாத்தீங்கன்னா கல்பாக்கம். இது வந்து தமிழ்நாட்டில் தான் இதுவும் இருக்கு. காக்ராபார் வந்து குஜராத்ல இருக்கு. ராஜஸ்தான்ல இருக்கு அணுமின் நிலையம். இந்த 7 அணுமின் நிலையங்களுமே நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெடோட அண்டர் கண்ட்ரோல்ல தான் வந்து இருக்கு. இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 1987 வந்து தொடங்கப்பட்டது. இதனோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மும்பை. ஓகே, அடுத்ததா ஒரு ஸ்கீமை பத்தி பார்க்கலாம். மனம் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இது வந்து 2022ல ஒரு மெடிக்கல் காலேஜ்ல வந்து இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டா வந்து தற்கொலை வந்து ஒரு முடிவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுன்சிலிங்காக தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இதை ஏற்படுத்தியிருப்பாங்க. ஓகே, அடுத்ததா இன்னைக்கு டேயோட ஸ்பெஷலை பத்தி பார்க்கலாம். ஏப்ரல் 6 வந்து சர்வதேச விளையாட்டு தினமா வந்து அனுசரிக்கப்படுகிறது. அப்போ தேசிய விளையாட்டு தினம் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 29. ஏன் வந்து ஆகஸ்ட் 29 கொண்டாடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா செஸ் பிளேயரான தியான்சந்த் அவர்களுடைய பிறந்த நாளான ஆகஸ்ட் 29 நினைவு கூறும் விதமா தான் வந்து இந்த தினம் வந்து கடைபிடிக்கப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஆல்.